திருவாரூர் மாவட்டம் குன்னலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 100 ஆண்டுகளை கடந்து இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு தேவையான மேசை, நாற்காலி, தொலைக்காட்சி பெட்டி, எழுது பொருட்கள் போன்றவற்றை கிராம மக்கள் சீர்வரிசையாக எடுத்துச் சென்று பள்ளிக்கு வழங்கினர். மயிலாடுதுறை மதுக்கடை ஒன்றில் முதலமைச்சரின் உருவப்படத்தை ஒட்ட முயன்ற பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு, துணைத் தலைவர் மோடி கண்ணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாஜகவின் செயலை கண்டித்து திமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கேளூர் மாட்டுச் சந்தையை குத்தகைக்கு விடுவதற்கான ஏலம் போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. கடந்த காலங்களில் 54 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கேட்கப்பட்ட நிலையில் தற்போது 34 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் மறைமுக கூட்டணி அமைத்து செயல்பட்டதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்தது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளி வெளியேறியதால் கேடான செயல் எதுவும் நடைபெறாமல் தவிர்க்கப்பட்டது. விபத்து நிகழ்ந்த பகுதியில் பொதுமக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா நடைபெறும் வளாகத்தில் மகளிர் தன்னுதவி குழுக்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டி நடைபெற்றது. இதில் சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இனிப்பு, கார வகைகள், உணவுப் பொருட்கள், உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டன. போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மகளிர் தன்னுதவி குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கடலூர் திருப்பாதிரி புலியூர் நத்தவழிச்சாலையில் சாலை விரிவாக்கத்துக்காக குடிசைகள் அகற்றப்பட்டு 7 ஆண்டுகளாகியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை மாற்று இடம் வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்களுக்கு காகித கூழ் தொப்பி, குழுகுழு கண்ணாடி, மோர் ஆகியவை வழங்கும் திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியமர்த்தம் செய்ய வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் நீதிமன்ற தீர்ப்பு நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து அதற்கான ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.